எப்படி வந்து அந்த எனக்கான ஸ்மால் பிஸ்னஸை நான் கண்டுபிடிக்கிறது? அந்த அந்த ஸ்மால் பிஸ்னஸ் அப்படிங்கிற விஷயத்த நான் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது? ஓகே. இப்போ பிசினஸ்னாலே ஐடியா. எவ்ரி பிசினஸ் பிகின்ஸ் வித் அன் ஐடியா. ம் ஓகே. அது ஸ்மால் பிசினஸா இருக்கட்டும், பிக் பிசினஸா இருக்கட்டும். ஓகே, ஒரு ஐடியா வேணும். ஓகே, அந்த ஐடியாவை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்றது? ஓகே, ஸோ அது வந்து நம்ம வந்து வி ஹேவ் டு அனலைஸ். ஓகே, நமக்கு என்ன தெரியும், நமக்கு என்ன வரும், ஓகே, நமக்கு என்ன ஸ்கில் இருக்கு, அது எப்படி அந்த அனலைஸ் பண்றது? ஓகே. ஸோ நான் என்ன சொல்றேன், ஓகே, இப்போ நான் ஜென்ரல் நான் என்ன சொல்றேன், நீங்க ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. உங்களோட ஸ்ட்ரென்த், உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயங்கள், ஓகேவா, அது நீங்க எழுதுங்க. எழுதும் போது உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எப்படின்னா, உங்களுக்கு வந்து நல்லா சமைக்க தெரியும். ஓகே, ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா கிளவுட் கிச்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கேட்டரிங் மாதிரி. ஆனா கேட்டரிங்னா நீங்க வந்து அதுக்குன்னு ஒரு கிச்சனை செட் பண்ணணும். பட் கிளவுட் கிச்சனா வந்து இப்ப நீங்க வீட்லயே வந்து ஒரு கிச்சன் மாதிரி செட் பண்ணி நீங்க சமைச்சிட்டு அதை பேக் பண்ணி தேவையான மக்களுக்கு நீங்க தெரிவிச்சு அதை கொடுக்க போறீங்க. ஓகே, ஒரு சின்ன ஒரு மெனுவை கிரியேட் பண்ணி. ஸோ அப்படின்னு இருக்கும்போது இது ஒரு சின்ன ஸ்கில் தான். நீங்க நல்லா ஓகே, மேபி உங்களுக்கு நீங்க நல்லா பிரியாணி பண்ணலாம். ஓகே, இல்லாட்டி நீங்க வேற ஏதாவது ஃபுட்ல ஸ்பெஷலிஸ்டா இருக்கலாம், வெஜ் ஃபுட்டு பண்ணலாம். அப்படின்னு இருக்கும்போது உங்களை சுத்தி இருக்கவங்க வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கும், ஹாஸ்டல்ஸ் இருக்கும். அங்கெல்லாம் நீங்க வந்து நீங்க சொல்லலாம், இது மாதிரி நாங்க ஃபுட் குக் பண்ணி தரோம் டெய்லி, அது மாதிரி. ஸோ உங்க ஐடியா வந்து நீங்க எழுதும் போது உங்களுக்கு யூ வில் ஐடென்டிஃபை வாட் யூ கேன் டூ அப்படின்னு இருக்கும்போது ஒரு ஐடியா வரும்.